புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வீடும் ஒரு மாற்றும், என்னை உடைத்து வீடும் ஒரு மாற்றும். பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு என்னவென்றால் உடைக்கப்படுதல் என்ற தலைப்பில் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். உடைக்கப்படுதல், அதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். மத்தேயுவின் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 6 வாசிக்கலாம், 13ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கலாம். Matthew chapter 26 verses from. இயேசு பெத்தேனியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையிலே ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரத்து கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ, இந்த சுவிசேஷம் உலகத்திலே எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ ஆங்காங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 4 சுவிசேஷத்துல ஏராளமானவரை அவர் சந்தித்திருக்கிறார். When we go through the 4 Gospels, you can come to know that Lord Jesus has met a lot of people. ஆனால் இந்த பெண்ணை குறித்து நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இந்த சுவிசேஷம் உலகமெங்கிலும் பிரசங்கிக்கப்படும் போது இவள் செய்தது நினைக்கப்படும் என்று சொல்லுகிறார். And regarding this woman, it is written that wherever this gospel is preached in the whole world, what this woman has done will also be told as a memorial to her. ஒரு குஷ்டரோகி வீட்டிலே ஆண்டவர் போஜனம் பண்ணி கொண்டிருந்தார். And Jesus was about to have a feast in the house of a leper. அங்கேதான் இந்த பெண்ணை இயேசு பார்க்கிறார். There only Jesus saw her. அவள் தன்னிடத்திலே உள்ள விலையேற பெற்ற தைலத்தை உடைத்து அவள் சிரசின் மேலே ஊற்றுகிறதை பார்க்கலாம். And here we can see that she broke the alabaster flask of the fragrant oil and poured it on the head of Jesus. முடியினாலே அவருடைய பாதத்தை அவர் துடைக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். And also she was anointing the feet of Jesus with that oil. இவள் அந்த இடத்திலே ஒரு மேன்மையான இடத்தை இவள் சுதந்தரித்துக் கொள்கிறாள். And in this place we can see that she has inherited a great place. சீமோனை குறித்து பெரிய காரியங்களை ஒன்றும் அவர் பேசவில்லை. And regarding Simon, nothing much was written in the Bible. இவள் செய்ததை சீஷர்கள் தடுத்தார்கள். And when she was about to break the alabaster flask, the disciples prevented her from doing that. என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இவர்கள் இதை செய்தார் என்று இயேசு சொல்கிறார். And Jesus said that she did it for my burial. அப்படியே அவள் நின்று விடவில்லை. She did not stop there. உலகமெங்கிலும் இவளை குறித்து சொல்லப்படும் என்று சொல்கிறாள். And the Lord was saying that regarding her, wherever the gospel is being preached, she will also be உடைத்தாள். She broke one thing. அதுதான் விலையேற பெற்ற நளனம் என்னும் தைலம். That was the precious
ointment. அது விலையேற பெற்றது என்று எழுதப்பட்டிருக்கு. It is written that it is the precious one. அது அவள் வைக்கும்போது தன்னை ஒரு பெருமையாய் நினைக்கிற ஒரு தைலமாய் இஸ்ரவேல் தேசத்திலே அந்த தைல குப்பியை வைத்திருக்கிறவர்களை அருமையானவர்களே மேன்மையானவர்களாக பார்ப்பார்கள். Those who were warning that alabaster bask were considered as the proudful people. அந்த பெண்ணுக்கும் ஒரு பெருமை அதனாலே வரும். And the woman also will have pride because of that. ஆண்டவரை இவள் பார்த்து பேசி வந்திருக்கலாம், ஆனால் அங்கே அவள் உடைக்கிற ஒரு இடத்துக்கு வருகிறாள். She could have met Jesus and spoke to him and come back, but she came to a place where she broke the alabaster. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது The Christian life is அருமையான ரட்சிக்கப்படுகிறது, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் இருக்கிறது. there is a place where we accept Jesus as our personal savior. நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி ஒரு ஞானஸ்தானத்திலே நாம் உம்மை பின்பற்றுவேன் என்ற ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். அது ஞானஸ்தான ஆராதனையா இருக்கிறது. And we declare that we will follow Jesus until our death. That is in the ceremony. அபிஷேகத்தை நாம் பெறுகிறோம். And we receive the Holy Spirit's anointing. தேவனுடைய சபையாய் இருக்கிற சரீரத்திலே நாம் அங்கத்தினராக இருக்கிறோம். And also we are the members in the Church of Christ. ஒரு மேன்மையான ஆவிக்குரிய ஜீவியத்திற்குள்ளே சபை உன்னை அழைத்து கொண்டு போக வேண்டும். And the church should take you to a great spiritual stream. ஆழமாய் தோண்டி வீடு கட்டுகிற ஒரு அனுபவம். It is the experience where we dig deep and build a house. நீங்கள் எந்த இடத்திலும் ஆவிக்குரிய பகுதியிலே திருப்தி அடைந்து விடாதீர்கள். We should never be satisfied in our spiritual life. வாழ்க்கையா இருக்கட்டும், maybe it is your prayer life, உங்கள் விசுவாசமா இருக்கட்டும், maybe your faith, உங்களுடைய நம்பிக்கையா இருக்கட்டும், maybe your hope, உங்களுடைய ஆராதனையா இருக்கட்டும், maybe your service. நீங்கள் எதிலே நான் பரவாயில்லை என்ற இடத்துக்கு ஒரு காலம் வராதீர்கள். We should never come to a place of satisfaction. ஏனென்றால் கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு ஆழமான அனுபவத்துக்கு நேரே உன்னை நடத்தி கொண்டு போகும்படி தேவன் விரும்புகிறார். The Lord wants you to go deeper and deeper into the Christian life. உடைக்கப்படுகிற இடத்திற்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கடந்து போக வேண்டும். Every children of God should come to a place of breaking. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த உடைக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு நேரே கர்த்தர் கொண்டு போவார். Each and every child of God will be taken to this place by the Lord. நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் போனால், if you don't commit yourself, தேவன் உங்களை அருமையான ஒப்பு கொடுப்பார். the Lord will surrender you, make you surrender to His will. நீங்கள் விட்டு கொடுக்காமல் போனால், if you do not give up, தேவன் உங்களை விட்டு கொடுக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு போவார். the Lord will take you to the place of giving up. பரிசுத்த ஆவியானுடைய நோக்கம் அதுதான். That is the purpose of the Holy Spirit. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் அல்லது உங்கள் மேல் இருக்கிற ஆவியானுடைய நோக்கம் உங்களை உடைக்கிற ஒரு இடத்திற்கு கொண்டு போக வேண்டும். The Spirit of God has a purpose that you should come to a place of being broken. ஏராளமான கேள்விகள் இருக்கிறது. We have a lot of questions in our life. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு செய்ய மாட்டேங்கிறார்? Why the Lord is not doing this thing to me? நான் ஏன் இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே வாழ வேண்டும்? Why should I live in this oppressed state? நான் ஏன் போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? Why should I worship the Lord in the midst of affliction? ஏன் இவர்கள் இப்படி சொன்னார்கள்? Why these people have commented on me? உடைந்து போய்விட்டது. My heart is being broken. என்னுடைய சிந்தை உடைந்து போய்விட்டது. My mind is broken. எனக்கு ஆலயத்துக்கு வரவே விருப்பமில்லை. I do not have the desire to come to the church. என்னை கடினமான வார்த்தை சொற்களினால் என்னை உடைத்து விட்டார்கள். And I have been broken by the hard words. இப்படி பலவிதமான கேள்வியின் மத்தியிலே நீ உட்கார்ந்திருக்கிறாய். Maybe you have lot of struggles in your mind and you are sitting here. நான் முதல் மனிதனிடத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன். I want to take you to the first man. முதல் மனிதன் ஆதாம். The first man was Adam. அவன் தேவ சாயலிலே உருவாக்கப்பட்டவன். He was made after the likeness of God. தேவனை போல் இருக்கிற ஒரு மனுஷன். He was a man after the image of God. நீங்கள் ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Genesis, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவனுடைய சாயலாக தேவன் அவனை சிருஷ்டித்தார். The Lord created man after His own image.
அவன் எப்படி இருந்தான் என்றால் தேவனை போலவே இருந்தான். He was like the Lord. தேவனுடைய சுவாபங்கள் உடையவனாயிருந்தான். He was having the characteristics of the Lord. தேவனுடைய எண்ணங்களை உடையவனாக அவன் He இருந்தான். was having the mind of the Lord. அவனுக்கு உடைக்கப்படுகிற ஒரு இடம் தேவையில்லை. He did not need a place of breaking. எப்பொழுது அவன் பாவம் செய்தானோ, When he sinned, என்ன நடந்ததென்றால் அவனை சத்துருவாகிய பிசாசு இருள் அவனை சூழ்ந்து கொண்டது. the enemy Satan made the darkness around him. தேவனோடு கூட நடந்து நாட்களிலே வெளிச்சம் அவனை ஆளுகை செய்தது. While he was walking with the Lord, he was surrounded by the light அவன் of the Lord. வெளிச்சத்திலே நடந்தான். He was walking in the light. ஆனால் பாவம் செய்த போது என்ன நடந்ததென்றால் But when he sinned, what அவன் happened? இருளிலே நடக்க ஆரம்பித்தான். He started walking in the அங்கே darkness. முதல் கொலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். And you can see the first murder. அண்ணனும் தம்பியும் கர்த்தரை ஆராதிக்க போகிற இடத்திலே அங்கே ஒருவர் கொலை செய்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். And the place where the brothers wanted to worship the Lord, ஆளுகை செய்தது. and the darkness மாம்சம் மனிதனை ஆளுகை செய்கிறது. and the flesh started ruling the man. அருமையான உலகம் மனிதனை ஆளுகை The செய்கிறது. world started ruling the man. அவன் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான். And he went far away from the Lord. ஆகவே இவனை அருமையான கர்த்தர் இவனை மறுபடியும் இவனுக்குள்ளே ஒரு தேவ சாயலை உருவாக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். To make the man like him again and to inherit the image of God, Jesus came to the earth. 3 வருஷம் ஊழியத்தை நீங்கள் பார்க்கலாம். And you can see Jesus மனிதனை அவர் தூக்கி எடுக்க வேண்டும் என்றால், if he has to pick the man up from the மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்றால், if he has to deliver the man, அவர் உடைக்கப்பட வேண்டும். he has to be broken. கல்வாரி சிலுவையிலே இயேசு உடைக்கப்பட்டார். That is why Jesus was broken in the cross of Calvary. அவர் மனுஷனாய் வந்தபடினாலே அவர் உடைக்கப்படுகிற இடத்திற்கு போக வேண்டும். Because he came in the form of a man, he needed to be அது broken. தேவ நீதியாய் இருக்கிறது. That is the righteousness of God. ஏனென்றால் மனிதனை அவர் அருமையான தேவ சாயலை மனுஷனுக்குள்ளே வைக்க வேண்டும் என்ற அந்த மகா பெரிய பாரத்தோடு இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். Jesus came with the burden that he has to keep the likeness of his own image inside the man. நான் கடந்த நாளில் அதிகமாய் தொட்ட வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். 1 Corinthians chapter 15. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். And as we have borne the image of man of dust, இயேசு கிறிஸ்துவின் சாயல் அந்த விழுந்து போன மனிதனை இடத்திலே உருவாகும்படி ஆண்டவர் போராடுகிறார். the Lord is struggling so that the man may get the likeness of Jesus. ஆகவே ஒரு தேவ சாயலை நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். So the likeness of God should be found in us. நாம் அந்த ஒப்பு கொடுக்கிற இடத்திற்கு நாம் வர வேண்டும். We should come to the place of submission. ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையிலே கற்று நடத்துகிறார். The Lord leads each and every one of us in different ways. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு உடைக்கிற அனுபவத்தை கற்று வைத்திருப்பார். And each and every one has to come through the place of நீங்கள் சில breaking. நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது, When you come to a place of affliction, போராட்டமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும்போது, when you have strifes and struggles in your life, அதிலே ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். you need to know one secret. உங்களை உடைக்கிற அனுபவத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்துகிறார். The Lord will lead you to a place where you are being molded and broken. ஒரு உடைக்கிற அனுபவத்துக்கு நேரே கர்த்தர் நடத்துகிறார். The Lord leads you to an experience of being ஒரு broken. பட்டியலை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். I want to give a list of things. தேவனுடைய ஆலயத்துக்கு அன்னாள் போனாள். Hannah went to the church of God. அவள் எத்தனையோ முறை போயிருக்கிறாள். She has been to the church so many times. இப்பொழுது அவள் போன விதம் வேறு. But this time she came with a different intention. கர்த்தருடைய ஆலயத்திலே அவள் தன்னை நொறுக்கி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாள். And in the church of God she broke herself and was praying. அங்கே என்ன நடந்தது என்றால், What happened to her? அநேக நாட்கள் அவள்
குமரிக் கொண்டிருந்த, துக்கப்பட்டுக் கொண்டிருந்த, வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. She got answer for the prayer which she had been uttering for so many years. ஏலி சொல்லுகிறான், குடித்துக் கொண்டு நீ வந்திருக்கிறாய். Eli was saying that she was drunk. அவள் சொல்லுகிறாள், நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. But she was saying that I was filled with sorrow. I am not drunk. ஏலி ரொம்ப வயதான ஊழியக்காரன். Eli was a bold man. அவள் உடைக்கப்பட்டதை அவனாலே உணர முடிந்தது. She could understand how she was broken. அவளுடைய கண்ணீரின் சத்தத்தை அவனாலே உணர முடிந்தது. And he could understand her tears. அவள் கர்த்தருடைய சமூகத்திலே வெகு நேரமாய் உட்கார்ந்திருந்ததை அவனாலே உணர முடிந்தது. And also he could understand why she was sitting in the presence அவள் of God தேவனை for a long நோக்கி time. பார்த்ததை அவனாலே உணர முடிந்தது. He could understand why she was looking into the அவன் Lord. சொல்லுகிறான், நீ சமாதானத்தோடு கூட போ, கர்த்தரிடத்திலே கேட்டவன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லுகிறான். So Eli told Hannah, go in peace, the Lord will grant your wishes. இந்த கால வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை. You might not have received the answer for many prayers. அநேக ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை. You might not have received answer. ஆனால் ஆவியானவர் இந்த கால வேளையிலே திட்டம் தெளிவாய் ஒன்றை சொல்லுகிறார். But the Spirit of the Lord clearly says one இந்த thing. கால வேளையிலே உன்னை உடைக்க ஒப்பு கொடுத்தால் If you submit yourselves to be broken, வாசல்கள் திறக்கப்படும், and the doors will open, வழிகள் திறக்கப்படும், and the ways will open, பாதைகள் திறக்கப்படும். and your ways will be open, கர்த்தர் செய்கிற அற்புதம் உன் வாழ்க்கையிலே பெரியதாயிருக்கும். and the Lord will do great miracles in your life. அவள் பெற்ற சாமுவேல் என்று சொல்லுவதை காட்டிலும் அவன் ஒரு அற்புதம் என்று தான் சொல்ல வேண்டும். And Samuel was a miracle to her. 40 வருஷம் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். And she was judging Israel for 40 அவனை போல years. ஒரு உண்மையான தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே நீங்கள் பார்க்க முடியாது. He was so faithful that we cannot அவன் see கர்த்தருடைய anyone. ஊழியத்தை உண்மையாய் செய்து தன் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தவன். He was faithful in the ministry of God and he finished his race இந்த victoriously. காலங்களிலே உன் ஜெபம் கேட்கப்படும். And this morning I tell one thing to you, your prayers will be heard. கொடுக்கிறார்கள். Many people submit themselves to be நான் broken. இல்லை என்று சொல்லவில்லை. I don't say no. சில பகுதிகளை உடைக்க ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். And some places they do not submit. நான் சொல்லுகிறேன், 100% உங்களை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். I say one thing, you have to submit yourselves totally, 100%. ஈசாக்கு அப்படிதான் ஆபிரகாமின் கரத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்தான். Isaac submitted himself in the hands of அவனுடைய ஒப்புக் Abraham. கொடுத்தல் ஆச்சரியமானது. And his way of கையை கட்டும் போது அவன் submitting, ஒன்று சொல்லவில்லை. when his hands were tied, he did not காலை utter a கட்டும் போது single அவன் word. ஒன்று சொல்லவில்லை. காலை கட்டும் போது ஒன்று சொல்லவில்லை. When his legs were tied, he did not utter a single word. அவனை விறகுகள் அடிக்கின்ற பலிபீடத்திலே அவனை படுக்க வைக்கும் போது ஒன்று சொல்லவில்லை. The wood was being kept. அவன் மேலே அருமையான அவனை வெட்ட கத்தி எடுத்து ஓங்கும் போதும் ஒன்று சொல்லவில்லை. இதுதான் பூரணமான ஒப்பு கொடுத்தல். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் தன்னை உடைக்க ஒப்பு கொடுத்தாரு. அருமையான ஈசாக்கின் ஒப்பு கொடுத்தலுக்கு அது நிழலாட்டமாயிருக்கிறது. Isaac was a shadow of Jesus Christ being submitted himself to be broken in the cross of Calvary. உன்னுடைய ஜீவியத்தில் எல்லா பகுதியிலும் நீங்க உடைக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். And in your every aspect of your life, ஆண்டவர் உன்னை உடைக்கும்படியாய் நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். you should submit yourselves to be ஒரு broken. கிழவன் அன்றைக்கு நீங்கள் உங்களை அழைத்துக் கொண்டு போகிறார். I want to take you to the potter's house. ஒரு அருமையான சேஃப்னஸ், அதாவது உருவமற்ற ஒரு பாறையின் அண்டையிலே அந்த குயவன் உட்கார்ந்திருக்கிறான். And the potter is sitting near a pot which is irregular. அதை அவன் ஒரு உளியினாலே செதுக்க ஆரம்பிக்கிறான். And he started molding it. அந்த பாறை ஒன்றும் சொல்வதில்லை. It doesn't say anything. ஆனால் தன்னுடைய ஒரு வாரம் நீங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் சென்டர் இருக்குது மகாபலிபுரம், அங்க போய் பார்த்தீங்கன்னா அழகழகான சிலைகளை அவன் உருவாக்கி இருக்கிறான். And he is able to make a beautiful statue. அதுல ரொம்ப ஆச்சரியம், கானா அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு ஒன்றுனா, யானைக்குள்ள ஒரு யானை இருக்குது, அது வயிற்றுக்குள்ள ஒரு யானை இருக்குது, அதை அவன் வரைஞ்சிருக்கிறான், அது நிக்குது.
அது ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதை வாங்கிட்டே போயிட்டு, ஆனா பிளைட்ல அது எப்படியோ பார்சல்ல போடும்போது உடஞ்சு போச்சு. நான் வேணுமான்னு கேட்டேன், இல்ல வேண்டாம் வேண்டான்ட்டாங்க. என்னன்னு அவ்வளவு அழகாக நேர்த்தியாக அதை அவன் செய்திருக்கிறான். அருமையான நம்மளே நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? நாம் ஒன்று நம்ம சேஃப்லெஸ், நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன், நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள் எல்லாம் உடைக்கப்பட்ட இடம்தான். நிறைய கிராமங்களிலே இருந்து சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். Many people have been saved from the villages. அவன் தகப்பன் என்ன பண்றாரு, அந்த பையன்கிட்ட போய் பீடி வாங்கிட்டு வாடாங்கிறார். ஏன்னா கிராமங்களில் ஊழியம் செய்தா நமக்கு தெரியும். அவன் பீடி வாங்கிட்டு வரான், ஃபுல்லா தண்ணி போட்டுக்கிறான். பீடியை வாயில வச்சு அவன் சொன்னாலே பத்த வைக்கிறாங்க, பத்த வைக்கிறான். அந்த ஊருக்கு எடுத்து பாட்டில் இருக்கிற அந்த பிராண்டி பாட்டில் எடுத்து ஊத்துறாங்க. அவன் ஊத்துறான், அவன் குடிக்கிறான். உனக்கு வேணுமாடான்னு கேட்கிறான். வாயை குடிச்சு அந்த பையனுக்கு கொஞ்சம் உள்ள ஊத்தி விடுறான். அவ்வளவு குடி. ஆனா ஆண்டவர் அவன் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனா மாறிடுறான். ஆமென். After being saved, he became the minister of God. கர்த்தர் அவனை உருவாக்குகிறார். The Lord molds people. ஆண்டவர் அவனை ஒரு உருவாக்குகிற ஒரு இடத்திலே ஆண்டவர் சபைக்குள்ளே அவனை வைத்திருக்கிறார். The Lord has kept you in the church so that you can be molded. சபை அவனை உருவாக்குகிற இடம். Church is the place where we are molded. புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand it. என்றால் நிறைய பேர் நாம அருமையான நல்ல டிரெஸ் பண்ணதே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான். Many people learn to dress up neatly after becoming saved. குடும்பத்தை அந்த நாட்களில் சந்திக்கும் போது அவன் மனைவியும் அவங்க ரெண்டு பேரும் பயங்கர சண்டை நடக்கு. பாஸ்டர் வாங்க பாஸ்டர், உட்காருங்க பாஸ்டர், நீங்க உட்காருங்க பாக்க, இந்தாங்க தீப்பெட்டி, இவன் கால் சட்டையை கொளுத்துங்க, எரிஞ்சுனா நான் இவன் கூட வாழ்றேங்கிறான். எரிய மாட்டேங்குது, அது அவ்வளவு எண்ணெய் பிசுக்கில இருக்கு. இப்ப பார்த்தா சவாரி போட்டு வரான். அப்போ கர்த்தர் மனுஷனை உருவாக்குகிறார். The Lord molds people. அருமையான ஆண்டவர் உருவாக்குகிறார். The Lord molds the children of God. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக உடைக்கப்படுகிற இடத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். First of all, the Lord takes you to the place of being broken. நான் அன்னாளை குறித்து உங்களுக்கு சொன்னேன். I told you about நீங்கள் சிம்சோனுக்கு போய் பாருங்கள். If you go to அவன் விழுந்து போய் விட்டான். Simpson was அபிஷேகத்தை இழந்து விட்டான். He lost his anointing. கிருபைகளை இழந்து விட்டான். He lost all the grace. அழைப்பை உடைத்து விட்டான். And also கர்த்தர் மேலே ரொம்ப நம்பிக்கை வைத்துதான் இந்த அபிஷேகத்தை, எந்த நியாயாதிபதிக்கும் கொடுக்காத ஒரு அபிஷேகத்தை அவன் மேலே கர்த்தர் வைத்தான். The Lord kept a great anointing on him. நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே யாரும் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். And in this New Testament time, nobody has got such anointing. பழைய ஏற்பாட்டு காலத்திலே, during the olden days, புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பெற்ற அபிஷேகம் சிம்சோனை காட்டிலும் பெரியது. The New Testament's anointing is greater than the anointing of முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியது. The glory of the former later church is greater than the glory of the former church. பெரிய அற்புதங்களை செய்தான். நாம் அப்படிப்பட்டதில்ல. ஆவிக்குரிய ரகசியங்களை அபிஷேகத்தின் உதவினால் அறிந்து கொள்கிறோம். And he was doing miracles literally, but we are not. So we are knowing the mysteries of God through the anointing. வரையிலும் அருமையான சிம்சோன் மேல் இருந்த அபிஷேகம் யார் மேலும் இல்லை. And until the days of Malachi, nobody has such anointing like Samson. கைகளிலே விலங்கு மாட்டப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு பெலிஸ்தியனுடைய சேனைக்குள்ளே மாவரைத்துக் கொண்டிருக்கிறான். He lost every grace and anointing, and his eyes were plucked and his hands were plucked. அவன் உடைக்கப்பட்டான். It was the place where he was broken. அங்கே அவன் அழுதான். He started crying. அங்கே அவன் வேதனைப்பட்டான். And he தவறு செய்தோம் என்று எண்ணினான். And he was grieving that he has done the mistake. கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேலே இறங்கினது, இரட்டச்சனையாய் இறங்கினது. And for the second time he got the anointing in seconds. அவன் தலைமுடி முளைக்க ஆரம்பித்தது. His hair started growing. அந்த பெரிய கட்டடத்தை அருமையான கர்த்தருடைய வல்லமை இறங்கின போது அவைகளை தகர்த்தெறிந்ததை நீங்கள் வேதத்திலே பார்க்கிறீர்கள். When the anointing of the Lord descended upon him, he broke the pillars of the great building. இந்த காலவெளியிலே இன்னொரு இடத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன். I want to take you to another place. இழந்து போன அபிஷேகம், the anointing which you have lost, இழந்து போன கிருபை,
And the anointing that you have இழந்து போன ரட்சிப்பு, and the salvation which you have இழந்து போன lost, சந்தோஷம், the joy you have lost. நீ உடைக்கவனை ஒப்புக் கொடுப்பாயானால் If you submit yourselves to be broken, மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இந்த காலவேளையில் அளவில்லாதபடி இறங்கும். and the anointing of the Lord will descend upon you mightily. மூன்றாவது உடைக்கப்பட்ட ஒரு மனுஷன் இன்றைக்கு உன்னை கொண்டு I போகிறேன். want to take you to the third place. பேதுரு Peter. கர்த்தர் அவனை நம்பினார். The Lord ஒரு had faith on வேலைக்கார him, பெண்ணிடத்திலே அவரை மறுதலித்தான். and he started denying in front of a சரியாக servant. சொல்வதோடு கூட அவன் நிற்கவில்லை. He did not stop by denying. அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். He started cursing and ஆனால் ஆண்டவர் அவனை விடவில்லை. but the Lord did not leave him. ஆண்டவர் அவனை விடவில்லை. But the Lord did not leave him. நம்முடைய ஆண்டவருடைய அன்பு மகா பெரியதையா. And the love of the Lord is great. சில சமயங்களிலே சிலரை ஆண்டவர் அழைத்து, சரி இந்த ஆள் சரியில்லை, இந்த ஆளை விட்டுருவோன்னு விட மாட்டாரு. When the Lord calls someone, if he does some mistakes, the Lord will not leave him. அவனை சந்தித்து அவனை எதற்காக தேவன் அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விடுவார். And the Lord will meet and make him a useful vessel. கப்பலின் அடித்தட்டிலே படுத்திருக்கிறான். He was lying on the deck of the எந்த ship. மனுஷனை நினிவேக்கு அனுப்ப வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அதே மனிதனை நினிவேக்கு அனுப்பினார். Whichever man the Lord wanted to send to Nineveh, he sent the same man. சொன்ன மோசேயை எகிப்துக்கு கர்த்தர் அனுப்பினார். But Moses, who was not willing to go to the wilderness, he was பேதுருவிடத்திலே நின்று கேட்கிற ஒரு வார்த்தை, நீ என்னை நேசிக்கிறாயா? and the Lord was asking Peter, do you love me? யோசித்து பாருங்கள், சர்வ வல்லமை உள்ளவர், The Almighty God, எவ்வளவு பெரிய தேவனையா, the mighty Lord, exceedingly great God. தேவன். How wonderful the Lord is. நீங்க வாழ்கிற இந்த உலகத்திலே கோடி கோடி ஜனங்க வாழ்றாங்கயா. There are crores and crores of people living in this world. பார்க்கவில்லை. They have not seen the Lord. நீங்க சக்கி தேவுகிட்ட லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு சாமியார் கிட்ட லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. Lakhs and lakhs of people are following அவன் Mark. கருத்து கேட்க எத்தனை நடிகருங்க மைக் எடுத்துட்டு வராங்க தெரியுமா? Even the actors and actresses are going. கைலாசத்துல உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு வர பணத்துக்கு அளவே கிடையாது. அவன்கிட்ட உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. Lakhs and lakhs of people are following monks. அதுவும் என்ன ஆச்சரியம்னா, இவங்க வச்சிருக்கிறதான மெயின் மடம் அமெரிக்கா, லண்டனு, ஆஸ்திரேலியா இங்க வச்சிருக்கிறாங்க. They have their head offices in the foreign countries. யோசிச்சு பாருங்க, வெள்ளைக்காரன் அவன் பின்னாடி நிக்கிறாயா, அழுறான், அவனை கட்டி பிடிக்கிறான், அவனை தெய்வமா நினைக்கிறாயா? Many foreigners are following them. நான் ஒரு இடத்துக்கு போனேன், பெரிய படம். அவன்கிட்ட கேட்டா இது யாருன்னு, அம்மான்னா. இந்த அம்மா இல்ல, கேரளால இருக்கிற அம்மா இல்ல, அதுகிட்ட இருக்கிறாங்க லட்சக்கணக்கான ஜனங்க. இந்த அம்மா வேற. அவன்கிட்ட கேக்குறேன், இயேசுதான் தெய்வங்கிறேன். ஆமா உண்மைதான், அப்பப்போ கடவுள் பூமியில அவதாரம் எடுத்து வருவாரு, இயேசு போல இந்த அம்மா ஒரு அவதாரங்கிறான். அவன்கிட்ட நான் என்ன காஸ்பல் சொல்றேன்? கர்த்தர் உனக்கு கண்களை திறந்திருக்கிறார். The Lord has opened your eyes. கர்த்தர் உன் இருதயத்தை திறந்திருக்கிறார். The Lord has opened your heart. இந்த வெளிச்சத்தை நீ பார்க்க தேவன் உனக்கு உதவி The செய்திருக்கிறார். Lord has enabled you to see this light. ஆண்டவர் உன்மேலே வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. The purpose the Lord has on you is கர்த்தர் great. உன்மேலே வைத்திருக்கிற திட்டம் பெரியது. The purpose and the plan is great. We are not going to take anything with us. எந்த வீட்டையோ சொத்தையோ பணத்தையோ பொருளையோ நாம் கொண்டு போக போகிறது இல்லை. We are not going to take your money or property or education, whatever it may be. மனிதனுக்கு எப்போ என்ன சம்பவிக்கும் என்று தெரியாது. Nobody knows what is going to happen in the life of man. மூர்த்தி மருமக அவன்கிட்ட கேட்டேன், என்னமாச்சு? எங்கம்மா போன் பண்ண, எங்க அப்பா செத்து போயிட்டாங்கப்பா. சார் எப்படி செத்தாங்க? விக்கல் எடுத்தாங்களாம், விக்கல் வந்துச்சான், மூச்சு நின்று போச்சு. ஆஸ்பத்திரியில அந்த டியூப்பை போட்டு டெஸ்ட் பண்ணும் போது விக்கல் எடுத்துச்சான். அந்த விக்கல்ல செத்து போயிட்டாங்க. நான் இப்ப ஊர்ல இருக்கிறேன் பாஸ்டர் சொல்றான். மனுஷனுடைய நிலைமையை பாருங்கள். See the state of man. ஆண்டவருக்கு ஆண்டுடைய சமூகத்திலே அவனை உடைத்து ஒப்புக்கொடு. And you have to break yourself. நீ ஒன்றை ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். You need to tell one thing to the Lord. ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I submit totally to you whatever you want to do in my life. ஆண்டவரே, என்னை கொண்டு எதையாயும் செய்துவிடும். Do something through me. இந்த பறந்து விரிந்து கிடக்கிற இந்த உலகத்திலே, in this broad land, உம்முடைய கிரியையின் அருமையான கரமாய் என்னை மாற்றும்.
Make me your hand of God. எங்கு பார்த்தாலும் ஜனங்களை பார்க்கிறீர்கள். You can see people everywhere. எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை பார்க்கிறீர்கள். Everywhere idol worship. நம்முடைய சொந்த குடும்பத்தை பார்க்கிறீர்கள். Even our own relatives. எனக்கு ரொம்ப துக்கம் உண்டு. ஏன்னா என் கூட பிறந்தவங்க 7 பேர். I have 6 siblings with me. ஒருவர் கூட இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. Not even one person has been saved. என்னை ஆண்டவர் எப்படியோ தெரிஞ்சிட்டார். The Lord has chosen me. நாகர்கோயில இருந்து ஒரு பிரதர் வராரு தொடர்ந்து. அவருக்கு தெரியும் அந்த நார்மன் கோயில தான் வெள்ளிக்கிழமை எல்லாம் அங்க உட்கார்ந்து இருப்பேன். பட்டை அடிச்சுட்டு சுத்தி உட்கார்ந்துட்டு அங்கதான் உட்கார்ந்து இருப்பேன். எனக்கு இயேசுவும் தெரியாது, கிறிஸ்துவங்களையும் தெரியாது, ஒன்னும் தெரியாது, பைபிளும் தெரியாது. ஆனா என்ன இயேசுனார் தெரிஞ்சிட்டார். என் பிரதர்ஸ் 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இயேசு அறியாம தான் செத்து போயிட்டாங்க. ஒருத்தன் பேர் குமார், ஒருத்தன் பேர் கோலப்ப. ரொம்ப நல்லவங்க. ஆனா அவங்க மற்றபடி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கும் ஒரு தீமை செய்ய மாட்டாங்க, யாருடைய காசும் எடுக்க மாட்டாங்க, யாருக்கும் பழக மாட்டாங்க, வேலை வீடு அப்படி வாழ்கிறவங்க. இயேசு உனக்கும் எனக்கும் ஒரு தரிசனமாயிருக்கிறார். ஆண்டவர் உடைக்கும்படியாய் உன்னை ஒப்புக் கொடு. So you have to submit yourselves to be broken. எதை உடைக்க, எந்த பகுதி உடைக்கப்பட வேண்டும் என்று 2 காரியத்தை உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். Which part should be broken? I want to tell you. முதலாவது உடைக்கப்பட வேண்டிய பகுதி, the first part to be broken is, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய சுயம் உடைக்கப்பட வேண்டும். Yourself should be broken. நமக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. We have some desires. நமக்கு ஒரு ஆசை இருக்கிறது. We have some desires. ஆனால் இது உடைக்கப்பட வேண்டும். And this needs to be broken. ஆண்டவருடைய விருப்பத்திற்கும் ஆண்டவருடைய ஆசைக்கும் உன்னுடைய விருப்பமும் உன்னுடைய ஆசையும் இணைந்திருந்தால் அது உடைக்கப்பட வேண்டியதில்லை. If your wish and your desire gets along with God's desire, you need not be broken. ஆனால் ஆண்டவருடைய விருப்பத்திற்கும் ஆண்டவருடைய ஆசைக்கும் உன்னுடைய விருப்பம் மாறா இருக்குமே ஆனால் அது உடைக்கப்பட வேண்டும். If your desires and wish is against the will of God and contrary to His will, நான் மறுபடியும் சொல்கிறேன், உன்னுடைய ஆசையும் உன்னுடைய விருப்பமும் தேவனுடைய ஆசையும் தேவனுடைய விருப்பமும் இணைந்து காணப்பட்டால் அது உடைக்கப்பட வேண்டியது. If your wish and desire gets along with the Lord's, you need not be broken. அது மாறாக காணப்பட்டால், if it is contrary to the Lord's desire, it needs to be broken. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Acts of the Apostles chapter 9 and verse 6. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறீரோ அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். So he trembling and astonished and said, Lord, what do you want me to do? Then the Lord said to him, அவனுடைய வாழ்க்கையின் 2 பகுதியை நீங்கள் 2 பகுதியாக பிரிக்கலாம். His life can be separated into 2. அவன் கமாலையின் கீழிருந்து படித்த ஒரு பெரிய படிப்பாளி. He was a well-educated man, had his education under the feet of Gamaliel. ஏற்பாட்டு புத்தகத்திலே அதிகமாய் படித்த ஒரு மனிதன் உண்டுனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். He was the most learned man in the Bible. நியாயப்பிரமாணத்தை தரவாக கற்றவன். He was well learned in the law of Moses. சனகரிப் சங்கத்திலே அவன் முக்கியமான மனிதனாயிருந்தான். He was having a high place in the Sanhedrin. சனகரிப் சங்கத்தினுடைய அருமையான நோக்கம் என்னவென்றால் கிறிஸ்தவ சபைகளை பாழாக்கி அழிப்பது. The purpose of Sanhedrin is to destroy the Christian churches. பிரதான ஆசாரியனோடு கூட நெருங்கி பழகி வந்தான். And he was having good relationship with the high priest. நீங்க பிரதான ஆசாரியன் சொன்னால் இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதியா இருக்கிற அந்த பவர் பிரதான ஆசாரியனுக்கு இஸ்ரவேலிலே உண்டு. The high priest had all the power like a president. ராஜாவை கூட கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அவனுக்கு வல்லமை உண்டு. He had the power to even control the king. ராஜாவோடு கூட அவன் நெருங்கி பழகி வந்தான். And he can have good relationship with the king. இவனுடைய நோக்கம், இவனுடைய விருப்பம் எல்லாம் கிறிஸ்தவ சபைகளை பாழாக்க வேண்டும். And his desire was to destroy இந்த பாதையிலே தான் அவனுடைய ஓட்டமும் ஜீவியமும் இருந்தது. And his race was, he was running a race in this. ஆனால் கர்த்தர் அவனை தடுக்கிறார். But the Lord prevented him. அந்த மகா பெரிய
வெளிச்சத்தை அவன் பார்க்கிறான். He could see the exceeding தேவனுடைய great light. சத்தத்தை அவன் கேட்கிறான். He could hear the voice of God. பவுலே பவுலே நீ சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ற சத்தத்தை கேட்கிறான். And he could hear the voice saying, Saul, Saul, you are persecuting me. பார்த்து சொன்ன வார்த்தை, நான் என்ன செய்ய சுத்தமாயிருக்கிறேன். And he was saying, Lord, what do you want? அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரராய் இருக்கிறான். பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் முற்றிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். If you look at the life of Paul, you can see that he has submitted totally to the Lord. அவனை கர்த்தர் சபையின் அஸ்திவார தூணாய் கர்த்தர் மாற்றினார். And the Lord has made him the foundation of the New Testament church. அவனோடு கூட ஆண்டவர் ஒரு விசேஷமாய் தேவன் இடைப்பட்டார். And the Lord was dealing with him in a special way. 11 பேர் அவன் யூதாஸ் போயிட்டான். அவர்களுக்கு வெளிப்படாத ரகசியங்களை எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறதை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். Apostle Paul had different revelations than the chosen 11 apostles. அவன் இந்த நிருபங்களை எழுதாவிட்டால் கிறிஸ்தவ சபைகள், உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவ சபைகள் வெறுமையாயிருக்கும். If he did not have written this epistles, the Christian church is simply empty. சுவிசேஷத்தை வைத்து சபை நடத்த முடியாது. And we cannot lead the church by the gospels. சுவிசேஷத்தை வைத்து, அருமையான அந்த ஊழியை வைத்து ஒரு மனிதனை செதுக்கினால் அவனை அருமையான ஒரு பூரணமான தேவ சாயலை அவனுக்குள்ளே உருவாக்குவது ரொம்ப கடினமா இருக்கும். And having the gospel and by preaching the gospel we cannot sculpt a man. ஆனால் இந்த நிருபம் என்னும் ஊழியை வைத்து ஒரு மனுஷனை செதுக்கும் போது அவன் அருமையான தேவ சாயல் அவனுக்குள்ளே உருவாகிறது. But with these epistles, if a man is being sculpted, he will ஆண்டவருடைய கரத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என் விருப்பம் அல்ல. And you have to tell the Lord, Lord, it is not my will. விருப்பம் வைத்திருக்கிறீரோ What you want me to do, என்னை நடத்த என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். I submit myself totally to you, Lord. You do lead me according to your will. அநேக சமயங்களிலே தேவனுடைய விருப்பத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காதபடி நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி நாம் செயல்படும் போது என்ன நடக்கும் என்றால் காலங்கள் தாமதிக்கும். Many times we do not submit ourselves to the Lord and things will get delayed. வருஷங்கள் தாமதிக்கும். And things will delay to years. 6th standardல எப்படி ஒரு 3 வருஷம் படிச்சா எப்படி இருக்குமோ, ஏன்னா ஒழுங்கா கேட்கறது இல்ல, ஒழுங்கா பாடம் கவனிக்கிறது இல்ல, ஒழுங்கா பரிசு எழுதுறது இல்ல. இப்ப எத்தனாவது வருஷம் படிக்கிறேன்னா 3 வருஷம் படிக்கிறேன்னு சொல்றான். அதே போலதான் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டமும் கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கமும் பரிபூரணமாய் ஒப்புக் கொடுக்கிறவன் மேலேதான் அவராலே செயல்படுத்த முடியும். The person who submits totally to the Lord only will have the plan and purpose of God being நம்முடைய fulfilled. கண்களுக்கு சிலது பசுமையாய் தெரியும். Many times things are looking green to our eyes. ஆபிரகாமோடு கூட லோத்து புறப்பட்டான். And Lot was traveling with அதுதான் தேவனுடைய விருப்பம். That was the will of God. லோத்து கானானை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும்தான் தேவனுடைய ஆசை. The will of God is that Lot should inherit அவன் the Canaan. ஆபிரகாமை விட்டு பிரிந்து போக தேவ திட்டம் அல்ல. And it was not God's plan that he should separate from ஒருவேளை Abraham. பஞ்சம் வரலாம். Maybe there is famine. ஒருவேளை போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கலாம். Maybe the distance is too far. ஒருவேளை ஆடு மாடுகள் சாகலாம். Many times the flock may அவனுடைய die. வேலைக்காரர்களுக்கு இவனுடைய வேலைக்காரர்களுக்கு ஒருவேளை சண்டை நடக்கலாம், சண்டை நடந்திருக்கிறது. Maybe there is strife between their servants. ஆனால் தேவ சித்தம் நிறைவேற்றுவதிலே லோத்து பின்வாங்கி விட்டான். But Lot did not fulfill the will of God. He backslided. சோதோம் குமாரா கர்த்தருடைய தோட்டம் போல் இருந்தது. And Sodom and Gomorrah were looking like the Garden of Eden. அவன் எப்போ அதை உணர்ந்தான் தெரியுமா? When did he realize it? குமாராவிலே அவன் இருக்கும்போது அதை உணரவில்லை. When he was in Sodom and Gomorrah, he did not realize it. தூணாய் மாறினாள். His wife became the pillar of salt. எழுதப்பட்டிருக்கிறது, அவளை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And the word of God says that remember Lot's wife. கோத்திரத்தின் சாப கோத்திரத்துக்கு தலைவனாய் மாறினான். And he became the father of the
descendants of Ammonites and Moabites. காலத்திலே அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது. During the Old Testament times, they should not come to the church of God. காலத்திலே இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார்தனால எல்லாருடைய பாவத்தை அவர் மன்னித்தபடினாலே புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரலாம். And in the New Testament time, Jesus has been crucified for the sins of the whole world. Anyone can come to the church. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் போய்விடாதே. Do not go after your will and fulfill the word of God. அப்படி போகிற பாதை கடினமாக இருக்கும். And that path will be hard. பிலேயாமுக்கு பாலாக்குக்கு குறி சொல்லி பணம் வாங்க வேண்டும். And Balaam wanted to prophesy for the அரமனையிலே இவனுக்கு ஒரு சேர் கிடைக்கும். He will get a seat in the palace. அந்த சேரிலே பெரிய தீர்க்கதரிசி என்ற ஒரு பட்டம் போடப்பட்டிருக்கு. And he will have a title that he is the great prophet. இவன் காட்கிற வெள்ளி பொன் பணம் எல்லாம் கிடைக்கும். He will get all the silver and gold. ஆனால் ராஜாவுக்கு ஏற்ற ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். But he has to prophesy according to அவன் அப்படிதான் சொல்லி சொன்னான், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். And he had to prophesy according to நான் சொல்லுகிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். The Lord will fulfill what I prophesy. இவன் பதறிட்டு வர்றான். ஏன்னா ஒரு ஜனம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் நாட்டை கடந்து போக வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் செங்கடலை கடந்து வருகிறதெல்லாம் கேள்விப்பட்டு அநேக ராஜாக்கள் நடுங்கினார்கள். நீ ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கிறவன் கூட. இவன் மலையின் மேல் நின்று போதுதான் தெரியும் இது கர்த்தருடைய ஜனம். When he was upon the mountain, he came to know that தரிசனம் மாறுகிறது. His prophecy become changed. ஆண்டவருடைய ஜனம் ஐயா, these are the people of God. நான் சொல்லுவதனால இவர்களுக்கு ஒண்ணும் நடக்காது. Nothing is going to happen because I prophesy. பிலேயாமின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்தால் அவன் பட்டயத்திலே செத்து போனான். And Balaam died by the sword of the enemies. ஆனா அவன் சொன்னான், நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிக்க வேண்டும் என்று அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். And he was praying to God that he should die like a righteous man. ஆனால் அவன் எப்படி மரித்தான் என்று நீங்கள் வேதத்திலே பார்த்தால் பட்டயத்திலே செத்து போனான். And if you see the Bible, you can see come to know தேவனுடைய பாதையிலே நடந்து வாருங்கள். You have to walk in the paths of God. தேவனுடைய வெளிச்சத்தை விட்டு விடாதிருங்கள். You do not go astray from the light of God. தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒப்புக்கொடுங்கள். You should submit yourselves to the will of God. உண்டாகலாம். There may be opposition. பாடுகள் உண்டாகலாம். You may have suffering. இழப்புகள் உண்டாகலாம். You may have losses. எதிர்ப்புகள் உண்டாகலாம். You may have ஆனால் தேவ opposition. சித்தத்தை செய்கிற இடத்துல நீ அந்த இடத்தை விட்டு விலகி விடாதே. You should not leave the place of doing the will of God. இது எல்லாம் உன் வாழ்க்கை சூழ்ந்து நிற்கும் போது நீ உன்னை முற்றிலும் உடைக்கும்படி ஒப்புக்கொடு. All these things around. பாடுகளிலும் நெருக்கங்களிலும் தேவனுடைய சித்தத்தை பரிபூரணமாய் செய்த மிஷனரிகள் உண்டு. There are missionaries who have fulfilled the will of God among trials and tribulations. என்ற ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது. There is an institution called Salvation Army. அதை ஸ்தாபித்தவர் வில்லியம் பூத். It was founded by அவர்கள் கேரளா பகுதிகள், இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், இந்த பகுதிகள் எல்லாம் வந்து ஊழியம் செய்திருக்கிறார். He was ministering in Kanyakumari districts and Kerala borders. அவர்களுடைய கல்லறைக்கு ஒரு நாள் நான் போயிருந்தேன். I visited his tomb. ஏனென்றால் நாங்கள் இருந்த பகுதியிலே தான் அவருடைய கல்லறை இருக்கிறது. And his sepulchre is in the place where we are living. 12 வயசு பையன் ஒருத்தன் செத்திருக்கிறான். அந்த கல்லறையை நான் பார்த்தேன். And I could see his son's sepulchre who was 12 years old. அவங்க சொன்னது சல்வேஷன் ஆர்மி மிஷனரியினுடைய பையன், அவன் இங்க அடக்கம் பண்ணிருக்கிறான். He was the son of the Salvation Army missionary. எத்தனையோ மிஷனரிஸ் இங்க வந்திருக்கிறாங்க. There were so many missionaries. பாடுகளுக்கு அளவில்லை. They have gone through tribulations and trials and persecutions. பிள்ளைகளை கார்ல வச்சு எரிச்சிருக்கிறாயா? ஹைகோர்ட் தீர்ப்பு என்ன தெரியுமாயா கொடுத்திருக்குது? அவங்க 2 பேருக்குள்ள உள்ள பகையினால அருமையான சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, அருமையான எரிச்சிட்டாங்கன்னு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இவங்க வெள்ளைக்காரனுக்கும் அங்க இருக்கிற ஆளுக்கும் என்னையா பகை? சரி, இவங்க அந்த நாட்டுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போயிருவாங்கன்னு பார்த்தா இல்ல, அவங்க மனைவி இப்ப அந்த ஊழியத்தை செய்யறாங்க. அவங்க மனைவி சொல்றாங்க, அந்த பிள்ளைகளை நாங்க அவங்க செய்தவனை மன்னிச்சுங்கிறாங்க. குஷ்டரோகி மத்தியில ஊழியா? ஒண்ணுக்கு நம்மள மாதிரி காஸ்பல் பிரீச்சிங் கிடையாது. குஷ்டரோகி மத்தியில ஊழியம் செய்தாங்க. நம்ம என்ன பண்ணிருப்போம்? கண்டிப்பா இப்ப மனைவி எல்லாம் போயிருக்கோம், சாபம் சபிச்சுட்டு போயிருக்கோம். நானே சபிச்சுட்டு தான் போயிருக்கேன்.
இந்த பட்டணம் நாசமாய் போவதாக. ஏன்னா பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, கால் இருக்கிற தூசியை போட்டுருவான். ஆனா அந்த அம்மா மன்னிச்சு அந்த இடத்துல ஊழியம் செய்ற. நீங்க 1-2 மிஷினரிஸ் இல்ல, 1-2 பேர் கிடையாது, ஏராளமான மிஷினரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். வந்து அவங்கப்பட்ட பாடுகளும் நெருக்கங்களும். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை ராக்லாந்து மிஷினரி உங்களுக்கு தெரியும், ராக்லாந்து மிஷினரி சிவகாசியில் அவரை கல்லெறிஞ்சு கொண்டாங்க. இந்தியா தேசத்துக்கு கவர்னர் ஜெனரலா நியமிக்கப்பட்டவர். அந்த கல்லறையில் இருந்து நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். சிவகாசிக்கு போகும்போது எனக்கு ரொம்ப ஆசை, ராக்லாந்து கல்லறைக்கு போயிட்டு தான் போனோம். அங்க போய் நின்று ஜெபம் பண்ண. ஒரு சின்ன சிஎஸ்ஐ சர்ச் ஒன்று கட்டியிருக்கிறாங்க, அது பக்கத்துல. அவர் கல்லறை வெளியே இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கோ தெரியாது. இங்க நீங்க காரைக்கால் போகும்போது அருமையான வேதத்தை சீகன் பால் கல்லறை இருக்குது. இப்ப நல்ல இந்த இடம் போய் பார்க்கும்போது உள்ள போக முடியாத அளவு காம்பவுண்ட் எல்லாம் போட்டு பூட்டெல்லாம் போட்டுக்கிறான். எதுக்காக சொல்றேன்னா, அருமையான தேவ சித்தத்தை 100% நிறைவேற்ற தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார்கள். They have submitted their lives to fulfill the will of God 100%. பூமியிலே அவர்கள் சுகமான வாழ்க்கை விரும்பவில்லை. They did not want to live a luxurious life in this world. பூமியிலே அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள். They lost everything in this world. பூமியிலே அருமையான மேன்மையான இடங்களை இழந்தார்கள். They lost the great places. பூமியிலே அவர்களுக்கு வரவேற்பில்லை. They did not have a reception in this world. பூமியிலே அவர்களை அருமையான யாரும் போற்றப்படத்தக்க இல்லை. In the world they did not have received fame. சீகன்பால் ஒன்று அருமையான தமிழ் அருமையான சரித்திரத்திலே அவர் இடத்தை பிடிக்கவில்லை. And Siegenbald did not take a place in the history. தமிழ் அச்சேதன் இயந்திரத்தை முதல் கண்டுபிடித்தவர் சீகன்பால் தான். He only founded the முதல் தமிழிலே வெளியானது இந்த வேத புத்தகம் தான். The first book printed in the printing machine is Bible. இதுதான் முதல் தமிழிலே அருமையான, அதுவரையில் ஓலை சுவடிகளை தான் ஜனங்கள் படித்து வந்தார்கள். அருமையான சீகன்பால் தான் முதல் தமிழிலே அச்சேந்திரத்தை கண்டுபிடித்து முதல் பிரிண்டான புத்தகம் இந்த வேத புத்தகம். The first book printed in the printing machine founded by. ஆனால் தேசம் அவர்களை மறந்திருக்கலாம். But the country would have forgotten them. அவர்களுக்கு பரலோகம், அருமையான தேவன் பரலோகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற மகிமை மிகவும் பெரியது. But in glory, in heaven they have உடைக்கப்படட்டும். Ourself should be broken. சுயம் சாகட்டும். And self should die. அது ரொம்ப கஷ்டமான பகுதி. It is a hard aspect. அது ஒரு கஷ்டமான பெருமையான பேச்சுகள் and proudful பெருமையான எண்ணங்கள். pride. என்ன பணம் வந்தாலும் மாறிடாதீங்க, எவ்வளவு பெரிய வீட்டுல குடியிருந்தாலும் மாறிடாதீங்க, அதெல்லாம் போயிடும் நம்ம விட்டு. அப்படிப்பட்ட ஒரு உணர்வினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். Your heart should be filled with such. நீ எவ்வளவு கூட படிச்சிருக்கலாம், ஆனா நீங்க அந்த உணர்வை விட்டு வெளியே போயிடாதீங்க. You might be highly educated. பெரிய பதவியில நீங்கள் இருக்கலாம், அந்த உணர்வை விட்டு வெளியே போயிடாதீங்க. You may have hold high positions, but you should humble yourselves. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் உம் சித்தம் செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, all the days of my life I will fulfill your will. பவுலுடைய சத்தம் பலமாயிருந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. That is why Apostle Paul declared that I have fought a good race. இரண்டாவது உடைக்கப்படுகிற இடம், the second place where we have to break our. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாவது நீங்கள் உடைக்கப்படுகிற இடம் மாம்சத்தின் கிரியைகள். And secondly we should break the works of the carnal mind. மாம்சம் எப்பொழுதுமே தேவ சத்தத்துக்கு மாறாக இருக்கும். The flesh will always stand contrary to the word of God. அது தேவ சத்தத்துக்கு இணைந்து ஒரு காலம் போகாது. It will never go according to the word of God. அது மாறாகவே உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கும். It will start speaking against the word of God. மாம்சத்தை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான்னா, நான் நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லுகிறான். Paul was saying that I am a wretched man. யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க கூடும் என்று சொல்லுகிறான். And he says that who can deliver me out of this state. இந்த மாம்சத்திற்கு ஒரு சுபாவம் இருக்கிறது.
The carnal mind has a characteristic. இது அருமையான நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை ஆளுகை செய்கிற வல்லமை இதற்கு இருக்கு. It has the power to rule the spiritual man. இது உன்னை எப்படியாயும் ஜீவ பாதையில் இருந்து உன்னை விலக்கி விட வேண்டும். It always tries to make you go astray. இந்த சரீரத்துக்கு பசி இருக்கிறது. This flesh has hunger. இந்த சரீரத்துக்கு தாகம் இருக்கிறது. And this body has thirst. இந்த சரீரம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனுக்கு விரோதமாய் எப்போதும் செயல்படுகிற வல்லமை இந்த சரீரத்துக்கு இருக்கிறது. And this body has the power to act against the will of God. ஆகவேதான் பவுல் அந்த ரோமருக்கு எழுதும்போது எழுதுகிறான், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். That is why Paul says that if you destroy the works of the flesh by spirit, you will live. நீங்கள் ஆவியினாலே மாத்திரம்தான் இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க முடியும். And you can destroy the fleshly acts by merely the word. அந்த அக்கினி உங்கள் மேல் எரியும் போது, when the fire, the anointing of fire is upon you, ஆவியினாலே நிரப்பப்படும் போது, when you are filled with the Holy Spirit, நீங்கள் ஆவியினாலே நிரப்பப்படும் போது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் உடைய மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். when as you are filled with the Spirit of the Lord, the works of the flesh will be destroyed. இந்த அனுபவத்தை நீங்கள் எப்போதும் பயிற்சி பண்ண வேண்டும். And you should have this kind of exercise. அதிகாலையில் எழும்பி நீங்கள் நல்ல அந்நிய பாஷையிலே பேசுங்க. And early in the morning you have to rise up and எப்போது அந்நிய start பாஷையிலே speaking. பேசி கர்த்தரை துதிக்க பழகிக் கொள்ளுங்கள். And you need to praise God by speaking in. அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் உங்களுக்கு காணப்பட வேண்டும். And you should see the tongues of fiery tongues. நீங்கள் உங்கள் சுயத்திலே இவனை மேற்கொள்ள முடியாது. You cannot prevail over the Satan by your own strength. நீங்க ஒண்ணு தியானம் பண்ணுகிறதுனால ஒண்ணு மாம்சத்தை நீங்கள் அருமையான மேற்கொள்ள முடியாது. You cannot take victory on your flesh by உங்கள் உடைகளை மாற்றிக் sacrifice. கொள்வதனாலேயோ நீங்கள் ஒண்ணு இவனை மேற்கொள்ள முடியாது. By changing your நீங்க சாமியாராய் மாறுகிறதுனாலே ஒன்றும் அருமையான உங்கள் மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்க முடியாது. you cannot overcome your flesh by becoming a monk. நீங்கள் பேசாமல் இருந்தால் ஒன்று மாம்சத்தை ஜெயித்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். Even keeping mum cannot overcome ஒரு the flesh. சம்பவத்தை நான் சின்ன பிள்ளைகளுக்காக பிரசங்கிக்க வேண்டும், அவர்களுக்காக பிரசங்கம் பண்ணுகிறேன். I want to tell an incident to the children. குரங்கு ஒருத்தன் வளர்த்திருக்கிறான். அவன் சொன்னானா, இந்த வாழைக்கொலை முழுதும் உனக்கு தான், ஆனா ஒண்ணு நீ செய்யணும், நான் வரும் வரையில் இதை பார்த்துக்கணும், இதை நீ சாப்பிடக்கூடாது. அந்த குரங்கு என்ன பண்ணிச்சான், வாழைக்கொலை முன்னாடி இருக்குது, அவன் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறான், சாப்பிடாது இருந்தா வந்து கொலையே தரேன்னுக்கிறான். சரி சாப்பிடதானே கூடாது, அதுல இருந்து மனம் வருது, வாழை கொலையில இருந்து அப்படியே மூக்கு வச்சு அப்படியே மோந்து பார்த்துச்சு. சரி சாப்பிடக்கூடாதான்னு அவன் சொல்லியிருக்கிறான். ரெண்டாவது நக்கி பார்த்துச்சு. மூணாவது அதால அது கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே உரிச்சு சாப்பிட்டு தோத்து போச்சு. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறார். மௌனமா இருக்கிறதுனால நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. By being silent we cannot work. அதனால கூட நீங்க ஒரு பெரிய ஜெயத்தை பண்ண முடியாது. You cannot take victory over flesh. இந்த மாம்சம் ரொம்ப நம்மோடு போராடும். The flesh always wage war with the ஒரு வாலிபன் இப்படி தீர்மானம் பண்ணானா, நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன், எந்த பொண்ணுட்டையும் பேச மாட்டேன், நான் பாவத்தை ஜெயிக்க போறேன்னு சொல்லி போய் தவறு இருந்தானா. வாலிபர்களுக்கு ஒரு செய்தி கொடுக்குறேன், தவறு இருந்தானா, நான் எந்த பொண்ணை இனிமேல் பார்க்க மாட்டேன். அங்க ஒரு பொண்ணு அந்த வழியா தான் என்ன பண்ணிருக்குன்னா, நடன கிளாஸுக்கு போறது பாதை. அந்த பொண்ணு போயிருக்கு. முதல் நாள் அவன் பார்க்கல, அவன் நினைச்சிட்டான் நம்ம மாம்சத்தை ஜெயிச்சிட்டோம். அந்த பொண்ணு தான் நம்ம கண்ணு திறந்தே பார்க்கல. ரெண்டாவது நாள் என்ன பண்ணிருக்குன்னா, அந்த பொண்ணு தலை நிறைய பூ வச்சுட்டு போயிருக்கு. பூ ஸ்மெல் அடிச்சு அதுலயும் அவன் கண்ணை திறந்து பார்க்கல, அவன் நினைச்சா நம்ம ஜெயிச்சிட்டோம். மூணாவது நாள் அது டான்ஸ் ஆடுற சலங்கையை போட்டு நடந்துச்சு. கண்ணை திறந்து பார்த்துட்டான், தோத்துட்டான். நீங்க இதனால ஒன்றும் ஜெயிக்க முடியாது. ஆவியினால நிரப்பப்பட வேண்டும். We need to be filled with the Holy Spirit. அக்கினியாய் மாற வேண்டும். You should become fire. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And when the Holy Spirit comes upon you, you will be strengthened.
How will you be strengthened? பலனடைவீர்கள். You will be strengthened in the spirit. ஆகவே இரண்டாவது மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். Secondly, you need to overcome the flesh. மாம்சத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். You must submit to your flesh. டீ காபி எல்லாம் குடிச்சு ஞாயிற்றுக்கிழமை சேர்ல உட்கார்ந்து நான் பண்ற பரிசுங்க ஆராதனை எல்லாம் நீங்க காட்டீங்கன்னா ஒன்னும் வேலை செய்யாது. ஃபேன் கிட்ட உட்கார்ந்து இருந்தா பாதி பர்சங்க வரும், பாதி பர்சங்க வராது. வெளியே போகும்போது நீ சொல்லிட்டு போவ, பாஸ் என்ன பத்தி தான் பேசினார், உன்னை பத்தி நான் பேசவே இல்லை. அவன் இல்லையே, அவர் என்ன பத்தி பேசினார் அவன் சொல்றான், உன்னை பத்தி இல்ல என்னையும் பத்தி பேசினார். ஏன்னா இவங்க யாருமே பர்சங்க கேட்கல. கணித மேல சொன்ன மாதிரி எல்லாம் நுழைஞ்சானா, வால் மட்டும் நுழையல சார்னா. அவன் பார்த்ததெல்லாம் கிளாஸ்ல எலி உள்ள போறதும் வெளியே வரதும், அதுக்கு போக முடியல, வால் மட்டும் வெளியே இருந்துச்சு. இவன் பார்த்த கணக்கெல்லாம் ஒண்ணும் பார்க்கல, கணித மேலே ஆயிட்டான், வால் மட்டும் உள்ள போச்சு சாருன்னா. நீ அப்படியெல்லாம் சர்ச்சைக்கு வரக்கூடாது, காலையில சாப்பிடக்கூடாது. அப்படி சுகர் பேஷண்ட் இருந்தா கொஞ்சமா சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரணும், ஓரளவு எம்டியில வரணும். அப்படி ஒரு சிந்தை இயேசுவை பார்க்கணும், தேவனுடைய பிரசன்னத்தை உணரணும், தேவனுடைய வல்லமை உணரணும். இந்த மாதிரி ஒரு சிந்தையில நீ சபைக்கு வரணும், வேற சிந்தையில வரக்கூடாது. பொண்ணு பார்க்க வர்றவங்க வந்தா நான் என்ன பிரசங்கம் பண்ண, ஏசுநாதர் அந்த பிரசங்கம் பண்ணாலும் உள்ள போமா? அவன் அங்க உட்கார்ந்துட்டு அந்த பொண்ணு அந்த சோப்பா இருக்காதா, அந்த சேலை அந்த சேலையா, அந்த பொண்ணே பாசி சொல்லிக்கிறாரு. அது இல்லையா பக்கத்துலயா? இவன் அந்த 1.5 மணி நேரம் இதை தான் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அவன் ஒன்னும் பிரசங்கத்தை பார்க்கல. உன் சிந்தையெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க தான் வரணும். இடம் பார்க்கறதுக்கு சபைக்கு வரக்கூடாது. நீ இங்க நிறைய பேர் கூட்டம் அதிகமா வரணும், பாஸ் ரொம்ப சந்தோஷப்படுவார். அங்க வந்த கூட்டம் எல்லாம் புரோக்கர் கூட்டம். இடம் வாங்கவும், இடம் விற்கவும், பிளாட் பார்க்கவும், பிளாட் விற்கவும், பத்திரம் மாத்தவும், பத்திரத்தை கொடுக்கவும், இப்படி எல்லாம் வர்ற கூட்டம் இருக்குது. சபை தான் அவங்களுக்கு மைய பொருள். அங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பார்த்துக்கலாம், சர்ச்சை முடிஞ்சவன பார்த்துக்கலாம். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், தேவ சத்தம் காட்ட வேண்டும், தேவ பிரசன்னம் உணர வேண்டும், தேவனோடு கூட நடக்க வேண்டும். இந்த உணர்வோடு கூட நீ கர்த்தரை ஆராதிக்க வந்தால் நீ ஒரு உடைக்கப்பட்ட மனுஷன்தான். You should come to the presence of God to see His presence and worship Him. வசனம் எல்லாம் எடுக்கல, நிறைய வசனம் இருக்கு, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. 3வது இடத்துக்கு உன்னை கொண்டு போயிடுறேன். I want to take you to the 3rd place. அருமையான உடைக்கப்பட்டவன் எப்படி இருப்பான் என்றால், how the broken person will be. அவன் இயேசுவின் சுபாவத்தை தரித்தவனாயிருப்பான். He will be having the characteristics of Jesus. That is the purpose. சபையினுடைய நோக்கமே அதுதான். The purpose of the church is, சபை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், how the church இயேசுவின் சாயலை அணிந்திருக்க வேண்டும். And the church should bear the image of God. இயேசுவின் சாயலை சபை பெருகி வளர வேண்டும். And the church should increase in the image of God and should grow. இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய நோக்கம். That is the purpose of the Holy Spirit. இதுதான் ஊழியக்காரனுடைய நோக்கம். That is the purpose of the இதுதான் வசனம் உங்களை நோக்கி வருவதின் நோக்கம். That is the purpose of the பழைய மனுஷன் முற்றிலும் சாக வேண்டும். And the old man should completely die. மனுஷனுடைய விருப்பம் சாக வேண்டும். And the desires of man should die. சுபாவம் சாக வேண்டும். All the characteristics of the flesh எடுத்து நீங்க உடைச்சு பார்த்தா அங்க வெள்ளையா இருக்கிறதை நீங்க பாக்குறீங்க. If you break a coconut, you can see the இயேசுவின் சுபாவமாய் நீங்கள் மாற வேண்டும். That is the characteristics of ஒரு பப்பாளி பழத்தை வெட்டினீங்கன்னா 2 பக்கம் சிவப்பா இருக்கு. இதுதான் உள்ளே இருக்கிற அந்த மனுஷன். And the inner man should be purified. நீங்கள் யாரும் ஒருவருக்கு ஒருவர் கசப்பை வைத்து விடாது. You should not have hatred towards. யாரும் ஒருவர் வெறுப்பாய் விடாது. Should not hate or have bitterness. சொல்லுகிறது, ஒருவன் சிறுபிள்ளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. Unless a man becomes like a child, he will not enter the kingdom of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவர் ஆழமாய் நேசியுங்கள். We should love deeply our brethren. ஒருவர் அதிகமாய் அன்பு செலுத்துங்கள். We should love our brethren. நீங்கள் உடைக்கப்பட்ட உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் உலகமெங்கிலும் பேசப்படுவீர்கள். And if you submit yourselves to be broken, you will be spoken.
Though he died, he is still speaking. அவன் வாழ்ந்த காலம் மனசாட்சியின் காலம். He was living in the days of அவன் conscience. விசுவாச பட்டியலிலே கர்த்தர் அவனை பதிவு பண்ணுகிறார். And he took place in the list of faith. ஆபிரகாம் வாழ்ந்த காலம் மனசாட்சியின் காலம். Abraham lived in the days of விசுவாச conscience. பட்டியலிலே ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் எழுதுகிறார், விசுவாசத்தின் தகப்பன் என்று எழுதுகிறார். And Abraham took a place where he was. ராகாப் வாழ்ந்த காலம் இருண்ட காலம். Rahab lived in the place of darkness. அவளை விசுவாச பட்டியலிலே கர்த்தர் His எழுதினார். name is recorded in the list of the faithful people. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கம் நீங்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போனாலும் பேசுகிற ஒரு மனுஷனாய், பேசுகிற ஒரு மனுஷியாய் நீங்கள் மாற வேண்டும். Even though we leave this world, we should be spoken. நீங்கள் வேலூருக்கு அந்த என்ட்ரன்ஸ் போய் எங்க கார் இந்த என்ட்ரன்ஸ்ல போகும்போது அந்த அம்மா பேரை போட்டிருக்கு, பெரிய போடு அந்த அரசாங்கம் போட்டிருக்கு. ஏன்னா அந்த வேலூர் மருத்துவமனை ஒண்ணு இல்லைன்னு சொன்னா எவ்வளோ பேர் பிரசவத்துல செத்து போயிருப்பாங்க. அவங்க எல்லாவற்றையும் விட்டு அந்த மருத்துவமனை கட்டியிருக்கிறாங்க. அமெரிக்காவில் அவங்களுக்கு பெரிய வேலை, எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிறாங்க. எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இந்த தேசத்துக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும். We need to do something for this nation. சபைக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும். You have to do something for the church. ஊழியத்துக்கு எதாயிலும் செய்ய வேண்டும். You have to do something for the ministry. நீங்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போய்விடாதீர்கள். You should not come empty and go empty. உங்கள் பிள்ளைகள் மாத்திரம் உங்களுக்கு லெக்கா இருக்க வேண்டாம். And your goal should not be your children. மாத்திரம் உங்களுக்கு லெக்கா இருக்க Your வேண்டாம். family is the only goal for you. தேவனோடு கூட நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். You should submit yourselves to walk with the Lord. Let God bless. அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்க. அவளை குறித்து எங்கெங்கெல்லாம் அந்த வசனத்தை சொல்லுகிறோமோ அவளை குறித்து சொல்லப்படும் என்று எழுதியிருக்கிறது. எப்பமோ வாழ்ந்து மரித்து போன அந்த மகளை நாங்கள் நினைக்கும் போது அவள் அந்த உடைத்த இடம்தான் அவளை உயர்த்தினது. கர்த்தாவே, சபையில் உள்ள ஒவ்வொருவரும் மாம்ச சிந்தைகளை உடைத்து, சுய விருப்பத்தை உடைத்து, கர்த்தாவே ஸ்தோத்திரையா, கல்வாரி சிலுவையிலே நீர் உடைக்காமல் போயிருந்தால் இந்த ரட்சிப்பு வந்திருக்காது. இந்த கிருபை மனிதனை சந்தித்திருக்காது. பழைய மனுஷனாகவே செத்திருப்பான். கர்த்தாவே, கிறிஸ்துவின் சாயலிலே நாங்கள் இணைக்கப்படும்படியாய், கிறிஸ்துவின் சாயல் எங்களுக்குள்ளே உண்டாகும்படியாய் நீர் உடைக்க ஒப்புக் கொடுத்தீர். அநேகர் உடைக்கப்படுகிறது மூலமாய் உடைய கரத்திலே கிரீடங்களாய் மாறுவார்கள், உம்முடைய கிரியைகளாய் மாறுவார்கள், உம்முடைய செயல்களாய் மாறுவார்கள். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 1ஆம் தேதி நடக்கிற கூட்டங்களை ஆசீர்வதி. வர சனிக்கிழமை ரெட்டியார்பாளையம் நடக்கிற அந்த ஆறுதல் கூட்டத்தை ஆசீர்வதி. ஆண்டவரே, ஊழியத்தை நடத்தி கொண்டு போகும் எல்லா பாடுகளிலும் கஷ்டங்களில் இருக்கிறவர்களுக்கு பலனும் கிருபையும் கொடும். இந்த கரத்தில் எல்லாவற்றையும் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்நிய ஐக்கியம் இந்த காலவேளை ஆராதனையில் ஒருவரோடும் சேஷ விதமாயிருப்பதாக. ஆமென்.